கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையிலே ஜெயம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே உருவாக்குதல் இருக்கிறது. அவருடைய வார்த்தை அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை நடப்பித்து காண்பிக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லாகும். அவருடைய கட்டளையிட நிற்கும். தேவனுடைய வார்த்தை என்கிறது முடியாதவைகளையும் நடத்தி காட்டக்கூடியது. தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படியும். அப்படிப்பட்ட உன்னதமான மகத்துவமுள்ள வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது, நியாயத்தை சரியாய் செய்யும். இந்த வார்த்தையில அன்பும் மனதுருக்கமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை பிடித்து நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை பிடித்து நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். தேவனுடைய வார்த்தையை உச்சரியுங்கள். உலக வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். வீணான வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில், இந்த அதிகாரத்தில் ஒரு 4 விதமான சம்பவங்கள் நடக்கிறது. அதில் முக்கியமாய் எலியா தீர்க்கதர்சி அதில் நிற்கிறார். இதை பாருங்க. கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகி எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் கட்டளையிட தன் ஜீவனை பாராமல் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து என்ன நடந்தாலும் சரி என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாகவே போய் நிற்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து சென்ற எலியா தீர்க்கதர்சி, தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்ட எலியா தீர்க்கதர்சி, தேவனுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செயல்பட்ட எலியா தீர்க்கதர்சி. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்களை திருப்ப வேண்டும் என்கிற தேவ திட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்த, அது மாத்திரமல்ல எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதனால ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக முயற்சி செய்த எலியா தீர்க்கதர்சி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்படுகிறது எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவராய் இருந்தார். மனிதர்களுக்கு முன்பாக அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் எதற்கு முன்பாக நிற்கிறோம்? தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு முன்பாக பழகுங்கள், நிற்க பழகுங்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகும் பொழுது தேவனுடைய வார்த்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நடந்தேறும். அதாவது தேவன் சொல்லுகிறது நிறைவேறும், நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறதும் நிறைவேறும். கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். 2வது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நான். அதாவது இந்த ஜீவன் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து இந்த ஜீவன் கர்த்தருடையது. அதாவது தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு முன்பாக நிற்க, அவரை மகிமைப்படுத்த, அவருக்கு கீழ்ப்படிய, அவருடைய வார்த்தை சுமந்து செல்ல கொடுக்கப்பட்ட ஜீவன். இந்த சரீரமானது, இதற்குள்ள இருக்கிற ஜீவனானது கர்த்தருடையது. அது நித்தியத்துக்குரியது, நித்திய ராஜ்யக்குரியது, நமக்குரியதல்ல, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்குரிய ஜீவன் அல்ல. எலியா சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். என்னவென்றால், பனியும் மழையும் பெய்யாது என்று கர்த்தர் சொல்லி அனுப்புறார். இந்த வார்த்தையை ஆகாப் ராஜா கிட்டையும் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் அவர் சொல்லணும். அதாவது யெசபேல், பாகாலின் தீர்க்கதரிசிகள், இஸ்ரேல் தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும். பாருங்கள், இப்படி சொன்னால் அவருக்கு பாதிப்பு இருக்கிறது. நிச்சயமாய் ஜனங்கள் கொல்லவும் தயங்க மாட்டார்கள். ஏனென்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலிகளை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் பாகாலுக்கு செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பாகாலுக்கு அவர்கள் செலுத்தினால தேவன் என்ன செய்தார்? தீர்க்கதரிசி அனுப்பி, இனி மழை பனி பெய்யாது. தேவனுடைய வார்த்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் சொன்னதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஜனங்களை திசை திருப்ப, அதாவது தன் பக்கம் திருப்பிக் கொள்ள தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாது என்றது கிடையாது. அதுதான் உண்மை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனிதர்கள், பரிசுத்தவான்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை, அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இங்க பாருங்க, எலியா விசுவாசித்து அதை போய் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுகிறார். அது சொல்லும் பொழுது அது செயலாக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அது தேவன் நடத்தி காட்டுகிறார். அதுதான் பாருங்கள். இப்போ மழையும்
பெய்யல, பனியும் பெய்யல, சொல்லிட்டு வந்துட்டாரு கர்த்தருடைய வார்த்தையை. இப்ப அடுத்து நடக்கிறதுன முதல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு, தேவனுடைய வார்த்தை, அங்கே மழையும் பனியும் நின்று போனது. அடுத்து இதை சொன்ன எலியாவுக்கு தேவன் செய்கிறது என்ன? அவர் சொன்னார், இப்ப கேரி தாற்றங்களிலே ஒளிந்து கொண்டிரு, அங்க இருக்கிற தண்ணீரை குடி, ஆற்றில் வருகிற தண்ணீரை குடி, காகங்களுக்கு என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன் உன்னை போஷிக்கும்படிக்கு. தேவன் பாருங்க, காகங்களுக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதையும் விசுவாசித்து, ஆமென், எலியாவுடைய கீழ்ப்படியில பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தை கேட்டு ராஜாவுக்கு எச்சரிப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு, பாகால் ஜனங்களுக்கு எச்சரிப்பு, எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வருகிறார். இரண்டாவது, தேவன் சொன்ன வார்த்தை கேட்டு அவர் போய் கேரி தாற்றங்களிலே ஒளிந்து கொள்கிறார். அங்கே தண்ணீர் கிடைக்கிறது. அதே போல முக்கியமான ஒரு சம்பவம், காகங்களிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு பாருங்க கீழ்ப்படிந்து அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்ததுனால பாருங்க, காகங்கள் அப்பங்களை கொண்டு வருகிறது, இறைச்சியை கொண்டு வருகிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவமா இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவனால் எதையும் செய்ய முடியும், அவரால் எதையும் நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதற்கு இது ஒரு பெரிய நமக்கு அடையாளமாக உண்மையான சம்பவமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். தேவனுடைய வார்த்தை பிடித்துள்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். இங்க எலியாவை கர்த்தர் கைவிடல. எலியாவை தேவன் ஊழியத்துக்காய் அழைத்தார், அந்த ஊழியத்தை செய்ய சொன்னார், அவர் செய்ய ஆரம்பித்தார். செய்த அழைப்பாருங்கள் ஆரம்பித்த முதல் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் ஊழியமே மழையும் பழியும் பெய்யாது, அது வறட்சியும் வேதனையும் கஷ்டமும் வரணும்னு சொல்லிட்டார். இப்ப அப்படிப்பட்ட காலத்துல இப்ப எலியாவுக்கு தனி ஒரு சோர்ஸ், ஆண்டவர் ஒரு தனியான ஒரு அற்புதம் செய்யறாருன்னா, காகங்களை கொண்டு இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்து காலையிலும் பாருங்க, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்துல அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்துல அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் சரி, தேவனுடைய அற்புதத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, தேவனால் யாரை கொண்டும் எப்படி ஆகிலும் எந்த விதத்திலும் அவரால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் நம்புவீர்களானால் அற்புதம் நடக்கும். காகத்தால செய்ய முடியும் ஆண்டவர்னா, மனுஷனை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். எதை கொண்டு ஆண்டவரால் செய்ய முடியும்? ஏன்னா காகங்கள் கீழ்ப்படுகிறது அவருக்கு. அல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றில்லை. எலியாவை போல தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை கீழ்ப்படிங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும், அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். தேவனுடைய வார்த்தைகள் அது வல்லமை உள்ளது. உங்களை எப்படி என்னதான் அவர் போஷிப்பாருங்க, யாரை கொண்டாலும் போஷிப்பாரு. நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் தேவனுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா போதும். ஆண்டவர் செய்ய வேண்டியதை உங்களுக்கு நேர்த்தியாய் மகிமையாய் அதே காலத்தில் சரியாய் செய்து உங்களுக்கு கையில கொடுப்பார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பாருங்க, எலியா அங்கே கேரி தாற்றுகிற தண்ணீர் என்ன போனது? வற்றி போனது. இப்ப வற்றி போன பிறகு எலியாவுக்கு மறுபடியும் மூன்றாவது தேவனுடைய வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை என்னன்னா, நீ சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவை கிட்ட நான் உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. இப்ப அவரு அங்க போறாரு, சாரிபாத்துக்கு போறாரு. அங்க ஒளிமுக வாசல்ல வந்ததும் அங்க ஒரு அம்மா பாத்தீங்கன்னா விறகு பொறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட என்ன செய்யற, தண்ணி கொண்டு வரும்போது எனக்கு ஒரு அப்பத்தை கையில சுட்டு கொண்டு வா அப்படின்னு செய்யறாரு. அப்ப அந்த அம்மா உடனே சொன்னாங்க, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தம்பா இருக்கு, அதை சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளைய சாகலான்னு இருக்கிறோம். அதுக்கு எலியாவுடைய வார்த்தை என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அதற்கு சாரிபாத் செய்கிற வேலை என்ன? இதுதான் முக்கியம். பாருங்கள், அப்பொழுது எலியாவை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எண்ணத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளிடும் நாள் மட்டும் பானையில் மாஸ் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இங்க தேவன் செய்த அற்புதம். ஒன்று, மழை நிற்கப்பட்டது. இரண்டாவது, காகங்களால் போஷிக்கப்படுகிறது. இப்பொழுது அடுத்த கட்டம், தேவன்
நம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிற பிள்ளைகளுக்கு, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, தேவனை விசுவாசித்து அவர் சொல்லுகிற வரைக்கும் காத்திருந்து செயல்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் யாராய் கொண்டாகிலும் எதை கொண்டாகிலும் போஷிப்பார். பாருங்கள், இங்க ஒரு விதவை கொண்டு போஷிக்கிறார். அந்த விதவை இடத்துல ஒன்றுமில்லை, அவளிடத்துல சாப்பிட்டு சாகிற சூழ்நிலை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவளுக்கு உண்டானது, இவருக்கும் வந்தது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை பாருங்க. முதல்ல இந்த அம்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை அவர் சொல்றாரு. அந்த அம்மா எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. பிறகு ஆண்டவருடைய அற்புத செயல்களை அவர்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய அற்புத செயல்களை நீங்க பார்ப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. பானையில மாவும் எண்ணெயும் குறைஞ்சு போலையாம் பாருங்க. அவர்களும் அவருடைய உறவினர்கள் எல்லாம் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவன் கொடுத்த ஆச்சரியமான ஒரு காரியம். அவள் போய் எலியா சொற்படி செய்தாள். ஏன்னா எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யறாரு, அவருடைய சித்தத்தின்படி செய்யறாரு, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யறாரு. அதனால அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. குறைவை நிறைவாக்குறார், தேவைகள் சந்திக்கப்படுகிற தேவன் போஷிக்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சத்தத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி அவருக்கு முன்பாக நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து உன்னை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏது இல்லாத இடத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். வழியே இல்லாத இடத்திலும் அவர் வழியை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். இங்க வழியே இல்லை, ஏது இல்லை, கொஞ்சம் குறைவா இருக்கிறது, இங்கேயே அற்புதம் நடக்கிறது. அற்புதத்தை கர்த்தர் நடத்தினார். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அற்புத செயல்கள் நடக்க போகிறது. எப்படி? முதலாவது ஊழியக்காரனுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. முதலாவது தேவனுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அப்படி கீழ்ப்படிஞ்சு பாருங்க. எலியா சொன்ன வார்த்தையின்படியே அநேக நாள் சாப்பிட்டார்களாம். பாருங்கள், வேதம் சொல்ல அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவில்லை, இல்லை பாருங்க, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. அப்படிப்பட்ட அற்புதம், குறையாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். எப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியும், உங்களுடைய சபைக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் கீழ்ப்படிங்க. நீங்கள் கீழ்ப்படுதல வார்த்தைக்கு மிக மிக முக்கியம். அது மாத்திரமல்ல, முதலில் கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. சரி பிரியமான பிள்ளைகளை, இப்படி செய்ததாலே தேவனுடைய அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. அவர்கள் இந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் இல்லை. அங்க வறட்சி இருந்தாலும் இவர்கள் வாழ்க்கையில வறட்சி இல்லை. அங்க ஆகாரத்துக்கு தேசத்துல பிரச்சனை இருந்தாலும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்க, ஏன்னா ஆகாப்பும் ஒபதியாவும் பாருங்க தேடிட்டு போறாங்க. என்ன தேடிட்டு போறாங்க? எங்கேயாவது ஆகாரம் கிடைக்குமான்னு தேடிட்டு போறாங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கல. இங்க ஆகாரம் திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மீதம் எடுக்கிற அளவுக்கு, குறையாத அளவுக்கு கர்த்தர் செய்து கொண்டே இருந்தார். அதுதான் தேவனுடைய செயல். ஆமென். நான்காவதாய் நடந்த ஒரு சம்பவம் என்ன? கர்த்தருடைய ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய ஊழியக்காரனை போஷித்து, அவருக்கு ஒரு வீட்டின் மேல அறையை கொடுத்து தங்க வச்சு, அவரு பேச்சை கேட்டு அவருக்கு முதல்ல அடையை கொடுத்து நல்லா கவனிச்சாங்க. பாருங்க, அந்த வீட்டுக்கு இப்ப பிரச்சனை வந்துருச்சு. அவருடைய மகன் வியாதி வந்து மரிச்சிட்டான். இப்போ அப்படிதான் சொல்லப்படுறது, சாக பண்ணினீரே அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்க, சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இப்போ அந்த அம்மா வந்து சொல்றாங்க, என்னுடைய பாவத்தை நினைக்க பண்ணவா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா தேவனுடைய குமாரனே, தேவனுடைய மனுஷனே என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எலியா போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறாரு. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்து இந்த விதவை மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் நோக்கி செய்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்து கொண்டான். அதற்கு அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தையிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டும். நாம் தேவனுடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் என்பதை காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எத்தனை உண்மை உள்ளது என்பதை நிரூபிக்கிறார். பாருங்க,
எலியா. அதை நம்ம செய்யணுங்க. அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை நிறைவேற்றும். நாமும் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் பிடித்து நடக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்களாக இருக்கிற நாம் கர்த்தரின் வார்த்தை உண்மையிலதென்றும் அதனால் இப்பொழுது அறிந்து இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனை வெளிப்படுத்த வேண்டும். இங்கே மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பி கொண்டார். அதைவிட முக்கியம் அவன் சொன்ன காரியம், நீ தேவனுடைய மனுஷன் என்றும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் சாட்சியா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, தேவனை வெளிப்படுத்துறோமா, இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? அது தாங்க முக்கியம். எது முக்கியமோ அதை செய்யுங்க. இந்த உலகம், பணம், பேர், புகழெல்லாம் முக்கியமல்ல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள், கர்த்தருடைய வார்த்தை சுமந்து செல்கிற நீங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, அவை விசுவாசிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, இப்படி பரிசுத்தமாய் பாதுகாத்து கொடுங்க. கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துங்க. தெய்வ கரம் உங்களோடு இருக்கும். பரலோக பிதாவே, என் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இதை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா. அநேக ஜனங்கள் பார்த்து இதை பயனடையட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உண்டாகட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.